Hello learners, welcome to Hortiments channel. If you want more videos like this, do subscribe to our channel. I am going to explain this video in Tamil, and if you want the same video in English, please click the link in description. Okay, now let's get into the video. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுக்கத்திரி தோட்டம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒசூரில் உத்தனப்பள்ளி பக்கத்தில் இருக்குது. இங்கே போட்டிருக்கிற வெரைட்டி பார்த்தீங்கன்னா சன்க்ரோ கம்பெனி க்ரீன் லாங். இதை லோக்கலில் வந்து ஒயிட் லாங்னு சொல்லுவாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா ஹார்டிமென்ஸ் கம்பெனி டர்க்கி பெரியில் வந்து ஒட்டு கட்டியிருக்கிறது. டர்க்கி பெரினா தமிழில் சுண்டக்கான்னு சொல்லுவோம். ஸோ நம்ம டர்க்கி பெரிக்கு எந்த ரகம் தக்காளியோ இல்லை எந்த ரகம் கத்திரியோ நம்ம ஒட்டு கட்டிக்கலாம். ஸோ இந்த தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா 3 மாதத்து தோட்டம். இதே தோட்டம் 5 மாதத்தில் எப்படி இருக்குன்ட்டு நான் இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி உங்களுக்கு யாருக்காவது ஒட்டு கத்திரி தக்காளி இல்லை மிளகாய் நாற்று தேவைப்பட்ட ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா லைனுக்கு லைன் 8 அடியும் செடிக்கு செடி 4 அடியும் இடைவெளி விட்டு நட்டது. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மாதம் ஆயிருக்கு. 5 மாதத்தில் வந்து இது இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. 8 அடி இடைவெளி இருக்கானே டவுட்டாக இருக்கும். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் காட்டினேன் பார்த்தீங்களா, அது வந்து 3 மாதத்தில் எடுத்த வீடியோ. ஸோ 3 மாதத்தில் எந்த அளவுக்கு இடைவெளி இருக்குன்ட்டு உங்களுக்கு கிளியராக தெரியும். ஸோ இது நார்மல் செடியை விட அதிகமாக கிளை எடுக்கும். அதிகமாக கிளை எடுத்து மரம் மாதிரி வளரும். நார்மல் செடி அப்படியே ஸ்ட்ரைட்டாக வளரும். பட் இது அப்படி கிடையாது. நிறைய கிளை அப்படியே படர்ந்து மரம் மாதிரி வளர்ந்து ஒட்டு போட்ட செடி நடுறதுனால என்ன பயன்னா, ஒட்டு போட்ட செடியில் வந்து வில்ட் அப்புறம் நெமட்டோட் பிரச்சனை வராது. வில்ட் வந்துச்சுன்னா செடி வந்து அப்படியே வாடி இறந்து போகும். நெமட்டோடு வந்துச்சுன்னா வேரில் முடிச்சு ஏற்பட்டு செடி வந்து வளர்ச்சி குன்றிடும். அதே மாதிரி மகசூலும் குறைஞ்சிடும். இந்த வில்ட்டு தரக்கூடிய கிருமி பூமியில் இருந்தாலோ இல்லை அதிகமாக மழை பெஞ்சாலோ இந்த வில்ட்டு தரக்கூடிய கிருமி வேரை வந்து இன்ஃபெக்ட் பண்ணி அதில் தண்ணி இழுக்கக்கூடிய வெசல்ஸை வந்து பிளாக் பண்ணுறதுனால நம்மளுக்கு அந்த செடி வந்து வாடி அப்படியே இறந்து போகும். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒட்டு போட்ட செடியில் வராது. காரணம் என்னென்னா, நம்ம ஒட்டு போடும்போது கீழே வேர் செடியை வந்து மாற்றிடுவோம். அந்த வேர் செடி வந்து நெமட்டோட் மற்றும் வில்ட்டுக்கு வந்து எதிர்ப்பு திறன் மிக்கதாக இருக்கும். ஸோ இதனால் நம்மளுக்கு செடியில் நெமட்டோட் வராது, அதே மாதிரி வில்ட்டும் வராது. இதனால் செடி நல்லா வளர்ந்து நம்மளுக்கு அதிகமாக மகசூலும் தரும், அதே மாதிரி வாழ்நாளும் அதிகமாக கிடைக்கும். ஸோ ஒட்டு போட்ட கத்திரி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 2 வருஷம் வரைக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ 8 மாதம் கழித்து நம்ம கட்டிங் பண்ணிவிட்டு மறுபடியும் அடுத்த 8 மாதம் தாராளமாக மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி தக்காளியை பொறுத்த வரைக்கும் தக்காளி வந்து நார்மலை விட ஒரு 1.5 மாதம் நம்மளுக்கு சேர்த்து வந்து காய் கிடைக்கும். 30% அதிகமாக மகசூலும் வரும் தக்காளியில். இது வந்து பூ அதிகமாக எடுத்து அந்த பூ எல்லாமே காய செட் ஆகிறதுனால நீங்கள் கண்டிப்பாக வந்து இதுக்கு தண்ணியும் உரமும் அதிகமாக கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து எடுக்கிற காய் எல்லாமே உங்களுக்கு ஈவனாக குவாலிட்டியும் சைஸும் கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் கத்திரியில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் செடியை விட ஒட்டு செடி வந்து 2 மடங்கு மகசூல் அதிகமாக தரும். 40 to 60 டன் மகசூல் வந்து 1 ஏக்கரில் நம்ம 1 வருஷத்தில் எடுத்துக்கலாம். 1 ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா 1600 to 2000 செடி வச்சா போதும். இதில் பூ கொட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. எடுக்கிற பூ எல்லாமே உங்களுக்கு காயாக பிடிக்கும். காய் எல்லாமே லென்த்து வரும். ஸோ இதில் வந்து பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 ஃப்ளவர் எடுத்திருக்கு. 8மே வந்து ஃப்ரூட்டாக செட் ஆகிருக்கு. அந்த 8மே பாருங்கள் குவாலிட்டி எப்படி இருக்குது, லென்த் எப்படி வருதுன்னு பாருங்கள். காயோட ஷைனிங் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் துருவா எடுத்துக்கினாலோ உஜாலா எடுத்துக்கினாலோ சிம்ரன் எடுத்துக்கினாலோ எந்த கத்திரி எடுத்துக்கினாலும் இதே மாதிரி ஷைனிங் வரும், இதே மாதிரி குவாலிட்டி சைஸும் வரும் உங்களுக்கு. ஸோ ஒட்டு கத்திரியில் வந்து நிறைய கிளை எடுக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக வந்து குச்சி போடணும் சைடில். ஸோ குச்சி போட்டு அது இழுத்து கட்டணும். இல்லைன்னா வந்து வெயிட்டுக்கு வந்து செடி வந்து கீழே வந்துடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துருக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி கொத்து கொத்தாக வந்து காய் பிடிக்கும். அந்த காய் எல்லாமே வந்து சைஸும் குவாலிட்டியும் கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. ஒயிட் லாங்கை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 8 நாளுக்கு ஒரு வாட்டி அறுவடை பண்ணுவோம். இந்த தோட்டம் வந்து டோட்டலாக 80 சென்ட் இருக்குது. 80 சென்ட்டில் 980 செடி பிடிச்சிருக்கு. அதாவது 8க்கு 4 இடைவெளியில் நட்டு இருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 1 டன்லேருந்து மேக்ஸிமம் 3 டன் வரைக்கும் ஒரு அறுவடையில் வந்து மகசூல் கிடச்சிருக்கு. அதே மாதிரி நீங்கள் 1 ஏக்கரில் 8க்கு 4 இடைவெளியில் நட்டிங்கன்னா 1500 to 1600 செடி பிடிக்கும். அப்போ வந்து நீங்கள் 1.5 டன்லேருந்து 4 டன் வரைக்கும் மகசூல் எடுத்துக்கலாம். மார்க்கெட்டில் ரேட்டு மினிமம் 20 ரூபா கிடைச்சாலும் நம்மளுக்கு 30,000 to 80,000 வரைக்கும் ஒரு அறுவடையில் பில் ஆகும். ஒரு மாதத்துக்கு ரொம்ப மினிமம்னு பார்த்தா கூட 1 lakh வந்து நம்மளுக்கு டர்ன் ஓவர் பண்ணிக்கலாம். ஒட்டு போட்ட தக்காளி செடியை பொறுத்த வரைக்கும் செடி நல்லா வளரும், நிறைய காய் பிடிக்கும். அதே மாதிரி வைரஸ்க்கு எதிர்ப்பு சக்தி மிக்கதாக இருக்கும். 90% வில்ட் அண்ட் நெமட்டோடு பிரச்சனை வராது. காயோட ஷைனிங்கும் குவாலிட்டியும் நல்லா கிடைக்கும். எடுக்கிற காய் எல்லாமே பார்த்திங்கன்னா ஈவனாக நம்மளுக்கு சைஸ் வரும். அதாவது மார்க்கெட்டுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸில் ஒரே ஈவனாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும்.
ஸோ தக்காளியை பொறுத்த வரைக்கும் அடுத்த வீடியோவில் நான் முழுக்க போடுறேன். ஸோ உங்களுக்கு ஒட்டு கத்திரி, தக்காளி இல்லை மிளகாய் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வந்து ஒசூர்லேருந்து உங்களுக்கு டெலிவரி கிடைக்கும். நீங்கள் கேட்குற வெரைட்டி ரெடியாக இருந்ததுன்னா உடனே டெலிவரி கொடுத்துருவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு 40 நாளில் டெலிவரி கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.